அவனுக்கு தியானத்திலேயோ இல்லை அவன் ஞானத்திலேயோ அவன் பார்த்த அந்த அனுபவித்த அந்த ஒரு உருவத்தை அவன் சிலையா வடிச்சு வச்சு அவன் என்ன சொல்றான், அந்த ஆதி காலத்துல தோன்ற அந்த மனுஷனோட அந்த ஒரு 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 சிந்தனை, அந்த சிந்தனை தான் அப்போதான் நம்ம மனசு ஒழுக்கம். மனம் ஒழுக்கம் இருந்தாதான் நம்ம இறைவன் மேலேயோ செலுத்துற அன்போ பார்க்குறீங்க. சிவன் ஒரு உருவம் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ அந்த சிவனா இருக்கட்டும் இல்லை முருகனா இருக்கட்டும், யாரோ ஒரு ஞானிகளோ கோயில்ல இருக்கிற சிற்பங்களா இருக்கட்டும் இல்லை எல்லாமே உருவாக்குனது சித்தர்கள் தான். ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். என்னோட பேர் கோகுல கிருஷ்ணன். நான் ஊரை பக்கம் தான் இருக்கேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கி பாடம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் சார். இப்போ எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை தெளிவுபடுத்திக்கலாம் தான் வந்திருக்கேன். சொல்லுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கும் போதெல்லாம் ஆதி காலத்துல மனிதன் காட்டுமிராண்டியா இருந்தா, அதுக்கப்புறமேட்டா தான் இதை மாதிரி இருந்தா சரி இருக்காதுன்ட்டு இறைநிலை அந்த பாதையை உருவாக்குனாதான் மனிதனா வாழ்வான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இறைவன் அப்படின்ற ஒரு பொருளை யாரு முதல்ல சொன்னது? அவங்க இப்படிதான் இருப்பாங்க, இப்போ முருகர்னா இப்படி இருப்பாங்க, விநாயகர்னா இப்படி இருப்பாங்கன்ட்டு அந்த உருவம் கொடுத்ததெல்லாம் யாரு? சித்தர்கள் அவங்களா நேரா தவத்தின் பல நாள் அவங்க நேரா போய் பார்த்தாங்களா? எப்படி உருவாச்சு சாமி? அதுதான் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் திருவடிகளே சரணம். நம்ம ஆதி காலத்துல நம்ம எப்படி இருந்திருப்போம்? அந்த ஆதி காலத்துல ஒரு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான். அந்த தலைவன் என்ன சொல்றானோ அது பிரகாரம் தான் அந்த கூட்டம் நடக்கும். ஸோ இது மாதிரி பற்பல கூட்டங்கள் நிறைய கூட்டங்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு இருப்பான். இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு யார் இருக்கு? இப்போ இந்த தலைவனோட சொல் கேட்டாங்கன்னா பரவாயில்ல. இந்த தலைவனோட சொல்ல கேட்காம அவங்க நடக்கிறாங்க அப்படின்னும் போது அங்க பற்பல குழப்பங்கள் நடக்கும், கலவரங்கள் நடக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு. இப்போ இவங்கள ஒரு ஒழுக்க நெருக்கி எடுத்துட்டு வரும். இப்போ இந்த ஒழுக்கம்னா என்ன? அப்போ அந்த தலைவனோட சொல்ல கேட்டு நம்ம நடக்கிறதுக்கு ஒரு ஒழுக்கமான ஒரு இது தேவை. அப்போ அந்த ஒழுக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணணும்னா அப்போ அந்த ஒழுக்கத்துக்கு தலைவனையும் மீறி ஒரு சக்தி தேவை. அந்த சக்தியை நம்ம என்ன பண்றோம்னா பற்பல விதமா நம்ம பிரிச்சு வைக்கணும். இப்போ ஒரு தலைவன் இருக்கான். அந்த தலைவன் அவனுக்கு தியானத்திலேயோ இல்லை அவன் ஞானத்திலேயோ அவன் பார்த்த அந்த அனுபவித்த அந்த ஒரு உருவத்தை அவன் சிலையா வடிச்சு வச்சு அவன் என்ன சொல்றான், இதுதான் கடவுள். ஸோ நீ அந்த ஒழுக்கத்தை தவறி போனோம்னா நம்ம என்ன ஆகுது, அப்போ அந்த குழப்பங்கள் நிறைய வருது. அதனால இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்போ அந்த ஒரு சிலையை வடிச்சு வச்சு அதுக்கு வழிபாட்டு முறைகள், அதை நீ காலையில எந்திரிச்ச உடனே கும்பிடணும், இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது டெவலப் ஆகுறதா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கடவுளா இருக்கட்டும் இல்லை இவ்வளவு கடவுள்கள் நம்மளுக்கு வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஆதி காலத்துல தோன்ற அந்த மனுஷனோட அந்த ஒரு 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 சிந்தனை, அந்த சிந்தனை தான் இப்போ நம்ம வழிபடுற கடவுளா முழுக்க முழுக்க நம்மளுக்கு என்னன்னா அந்த ஒழுக்க நெறிவு. நீங்க எந்த செயல் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே வரும். நீங்க உதாரணத்துக்கு வேலைக்கு போறீங்க, லேட்டா போனா என்ன நடக்கும்? மேனேஜர்ஸ் திட்டுவாங்க. உங்களுக்கு அங்க மேலதிகாரி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்பா லேட்டா வர, ஏன் பண்ற, ஒரு தடவை 2 தடவை 10 தடவை நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ அங்க ஒழுக்கம் நம்ம தவறணும். இப்போ ஒழுக்கம் தவறுதுன்னா என்ன ஆகுது? வேலையை இழக்கிற சூழ்நிலையோ இல்லை அதுக்குண்டான பலனையோ நம்ம அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். இது தேவையில்லாத வேலைகள். அப்போ இப்போ குடும்பத்துல ஒழுக்கமா இருக்கும். குடும்பத்துல ஒழுக்கமா இருக்குன்னா மனைவிக்கு உண்மையா இருக்குமா இல்லையா, இல்ல கணவனுக்கு மனைவி உண்மையா இருக்காங்களா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுன்றதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா அப்போதான் நம்ம மனசு ஒழுக்கம். மன ஒழுக்கம் இருந்தாதான்
நம்ம வந்து இறைவன் மேலேயோ செலுத்துற அன்போ இல்லை வந்து அந்த ஒரு நம்மளுக்கு வந்து பிரதிபலனா இருக்கும். நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த ஆதி காலத்துல அந்த ஒழுக்கம்லாம் தவறி இருக்கும்போது இறை நம்பிக்கை கொடுத்தாக்கா அவங்க ஒரு ஒழுக்க பாதையில போவாங்க அப்படின்னு. அந்த இறை நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை யார் கொடுத்திருப்பா, அது ஒண்ணு. அதே மாதிரி இப்போ சிலைகள்லாம் வடிச்சு இருக்காங்க இல்லைங்களா, சிலைகள்லாம் இப்போ முருகர் சிலைனா இப்படிதான் இருக்கும், பெருமாள்லாம் இப்படிதான், சிவன்னா இப்படிதான் இருக்கு. ஸோ அந்த உருவத்தெல்லாம் யார் கொடுத்தது? அப்படியே அந்த காலத்துல இருந்ததாலும் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவுல வடிச்சிருக்கலாம் சிலை. எல்லாருமே எப்படி ஒரே மாதிரியான வடிவத்தை கொடுத்துருக்காங்க சார்? நீங்க வந்து ஆனா இப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இது மாறி இருக்கா? இப்ப ஆரம்ப காலத்துல இந்த பிராமிய எழுத்துக்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த எழுத்துக்கள் வந்து மாறிச்சு. அந்த எழுத்துக்கள் மாறி நம்ம ஆண் இப்படி எழுதுற எழுத்துக்கள் இது வரைக்கும் மாறாம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம அப்படியே போயிட்டாரு. இப்போ நீங்க வந்து நீங்க சிவன் சிலையை பாக்குறீங்க. சிவன் ஒரு உருவம் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ அந்த சிவனா இருக்கட்டும் இல்லை வந்து முருகனா இருக்கட்டும், யாரோ ஒரு ஞானிகளோ இல்லை சித்தர்களோ அவங்களுக்கு தோன்றிய நீங்க என்ன செய்யணும், இந்த நீங்க ஒரு மனிதனா பிறந்திருக்கீங்க, நீங்க என்ன செய்யணும், எதை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த சிலையா வடிச்சு வச்சிருக்கோம். இப்போ நீங்க சிவபெருமானை எடுத்த பிறகு ஒன்றும் லிங்க உருவத்துல இருக்கீங்க, இல்லை தியான உருவத்துல பார்ப்பீங்க. லிங்க உருவத்துல வந்து உருவம், அதுக்கு வந்து உருவமும் கிடையாது, அருவமும் சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்த ஒரு உருவம். இப்போ இதே வந்து தியானத்துல இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கறோம். சிவபெருமான் தியானத்துல இருக்க பார்க்கும்போது கையில திரிசூலம் இருக்கு, அவர் தலையில இருந்து கங்கை இருக்கு, உடுக்கை இருக்கு, பாம்பு கழுத்துல பாம்பு சுத்திட்டு இருக்கு. ஸோ இப்படி எல்லாமே இருக்கு. ஏன் வந்து ஒரு கடவுளை வந்து இந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு யாருமே நம்ம யோசிக்கவே இல்லை. இப்போ இதே வந்து நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பார்த்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க திருவிளையாடல் புராணம்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ திருவிளையாடல் புராணத்தை கடவுள்லாம் எப்படி காட்டுறாங்க, மேல் லோகத்துல இருக்கிற மாதிரியும் அந்த மேல் லோகத்துல இருந்து நாரதர் வந்து ஞானப்பழத்தை எடுத்துட்டு வருவாரு. ஞானப்பழத்தை எடுத்து விநாயகருக்கும் முருகருக்கும் சண்டை வருது. முருகருக்கும் சண்டை வந்தவொடனே என்ன பண்றாரு, யார் உலகத்தை சுத்திட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஞானப்பழம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவர் வந்து மயில் மேலே ஏறிப்பாரு. இவர் என்ன பண்றாரு, அம்மா அப்பா தான் உலகம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வந்துட்டு, அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணாரு, ஞானப்பழத்தை வாங்கிட்டு நம்ம முருகர் வந்து கோச்சிக்கிட்டு என்ன பண்ணாரு, பழனி மலையில போய் நின்றார். ஸோ இது என்ன உணர்த்துது, நம்ம வந்து இது படத்தை பார்க்குறோம், படமா பார்க்கும்போது என்னது, இவங்க நடிச்சாங்க தத்ரூபம் நடிச்சாங்க, நம்ம நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த படத்தை வந்து என்ன பண்ணிடுறோம், அப்படியே பார்க்கறது ஒரு. இப்ப இதையே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு போல, இந்த மேலோகம் தான் இருக்குமா, ஏன்னா அதை நம்ம உணரலை. அப்ப அந்த இறைத்தன்மையை நம்ம இன்னும் உணரலை. அப்போ உணர்ந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு உண்டான அர்த்தங்கள் நம்மளுக்கு புரியாது. அப்போ வந்து இப்போ நீங்க முருகப்பெருமான் எடுத்தீங்கன்னா அவர் எதுக்கு ஞானப்பழத்தை வந்து அவர் போய் தேடணும்? ஞானப்பழம்னா என்ன, மாம்பழமா என்ன, அந்த மாதிரி ஒரு பழம் இருக்கா நம்மளுக்கு? காமிக்கிறாங்க கரெக்டா இல்லையா, மாம்பழம். அப்போ நம்ம நம்மளோட புரிதல் அப்ப எங்க போச்சு? ஏன் அது மாதிரி காட்டுறாங்க? அப்ப எல்லாரும் மாம்பழம் வாங்கி சாப்பிட்டா எல்லாருமே ஞானியா இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இத்தனைக்கும் முருகப்பெருமான் வந்து ஞானத்தோட உருவமே அவர் தான். அவர் ஞானம் கிடைக்கலன்னு கோச்சுன்னு போயிடுவாரு. ஔவையார் வந்து அழகா விளக்குறான், பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, உனக்கு எதுக்குப்பா ஞானப்பழம், நீயே பெரிய ஞானி தானே. அப்போ என்ன புரிதல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நீங்க வந்து உலகத்தை சுத்தி வரணும்னு அவசியமே கிடையாது, உட்கார்ந்த இடத்துல நீங்க இறைவனை சாதிக்கலாம், இறைவனை பிடிக்கலாம். அதோடைய அர்த்தம் இது யாருக்கு? இப்ப நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இப்போ இறைவன்னா இப்படிதான் இருப்பான். இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க உருவாக்கி வச்சுட்டாங்க. நம்ம அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை, உருவாக்கி வச்சாச்சு, பண்ணியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நாம யாரு உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவரை தேடி போனா நம்மளுக்கு என்ன பயன் இருக்கு? சரிப்பா, யாரோ ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்காருப்பா, யாரோ எக்ஸ்பர்சன் ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்காரு, என்ன பண்ணுவோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறது? பட்டினத்தார் ஒரு பாட்டு இருக்கு, அறிந்தன மலமாம், அறிந்தவை அனைத்துமே மலம் தான். நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம் சரிங்களா, கத்துக்கினதுக்கு அப்புறம் இது என்ன மலம், வேஸ்ட். அறிந்தவை அனைத்தும் மலம். இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. நாம எப்படி அந்த இறைநிலைக்கு போகணும் இல்ல தெரிஞ்சுக்கணும்ட்டு இல்லை, ஒருவேளை இந்த உருவம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த காலத்துல அந்த சித்தர்கள் வந்து அவங்க
திறனால ஒருவேளை கடவுளை பார்த்து இப்படிதான் இருக்காரு அப்படின்ட்டு அவங்க ஒடிச்சாங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு கடவுளுக்கு வந்து உருவமே கிடையாது. நீங்க எப்படி உருவம் கொடுக்க முடியும் கடவுளை? நீங்க உருவமே கொடுக்க முடியாது. உருவம் கொடுத்தா அவங்க மனுஷரா தானே இருப்பாங்க. மனுஷனாவோ இல்ல ஏதோ ஒரு பிறவியா தான் இருக்கும். கடவுளுக்கு, இறைவனுக்கு நீங்க உருவமே கொடுக்க முடியாது. நீங்க எந்த உருவத்துல வேணாலும் நீங்க வணங்கலாம். நீங்க எந்த உருவத்துல வேணாலும் வணங்கலாம். இப்போ யாருமே வந்து இது ஒருத்தர் தான் கடவுள்னு யாருமே சொல்லவே இல்லை. அவங்களுக்கு அந்தந்த நிலையில என்ன இருந்தாங்களோ அப்ப தோன்றிய அந்த உருவங்களா அவங்க வந்து அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. இறைவனோட அடையாளங்கள் தான். அதை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இப்ப எல்லாமே உருவாக்குனது சித்தர்கள் தான். கோயில்ல இருக்கிற சிற்பங்களா இருக்கட்டும், இல்ல வந்து எல்லாமே வந்து உருவாக்குனது சித்தர்கள் தான். ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்க? ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்க அதை நம்ம அப்ப தேடும் போதுதான் நம்மளுக்கு விடைகள் கிடைக்கும். தேடாம இருந்தா நம்மளுக்கு எந்த விடைகளும் கிடைக்கும். உருவாக்கி வச்சிருக்காங்க. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏன் உருவாக்கி வச்சிருக்காங்க? ஏன் பாம்பு இருக்கு? ஏன் சூழாய் இருக்கு? இப்போ நீங்க வந்து இந்த மொழிகள் எல்லாம் வந்து குறைஞ்சது ஒரு 5000 வருஷம் 6000 வருஷம் உள்ள இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி மொழிகள் இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளால வந்து நம்ம இது வரைக்கும் அப்ப மொழிகள் இல்லாத டைம்ல அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க? மொழிகள் இல்லாத டைம்ல எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க? ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நீ தியானம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க? அப்போ அவங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து திரிசூலம் பாருங்க. திரிசூலம் என்ன உணர்த்து? நீங்க நார்மலா ஒரு வால் கையில, இப்போ சிவன் கையில ஒரு வால் கொடுத்து வச்சிருக்கீங்க. ஏன் திரிசூலம் கொடுத்துருக்காங்க? இப்ப திரிசூலன்றது வந்து ஒண்ணுமே இல்லை. உங்க மூச்சை நீங்க இணைக்கணும். அந்த சுழுமுனை நாடியில போகணும். இப்ப இந்த சைடு பின்கலை, இந்த சைடு இடக்கலை இருக்கு, நடுவுல சுழுமுனை நாடி. அதை உணர்த்துறது தான் அந்த திரிசூலம். அதை எப்போ நீங்க மேல் நோக்கி என்ன மேல் நோக்கி திரிசூலத்தை எப்படி கீழே பிடிச்சிருக்கணும்? ஏன் மேல் நோக்கி வச்சிருக்கணும்? அப்போ உங்க மூச்சாகப்பட்டது நீங்க எப்படி டிராவல் பண்ணணும் அப்படின்றது தான் அதை உணர்த்தி வச்சிருக்காங்க. இப்போ பாம்பு இருக்கு, கங்கை இருக்கு, அதுக்கு பாம்பு இருக்கு, கங்கை இருக்கு. பாம்பு ஏன் கழுத்து சுத்தி? நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா? யாராவது கழுத்துல பாம்பு சுத்தி பார்த்துருக்கோம்? போட்டோல இருக்கு, நம்ம பாக்குறோம். ஏன் பாம்பு சுத்திட்டு இருக்கு? அப்போ அந்த அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்போ நம்ம பாம்புன்றது நம்ம என்ன சொல்லுவோம்? பாம்புன்றது நம்ம ஆன்மீகத்துல பாம்பை வந்து எது குண்டலினி சக்தியை தான் வந்து அந்த மூலாதாரத்துல வந்து நம்ம எழுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த விசுத்தி நிலையில வந்து அந்த பாம்பானது இருக்கு. இப்ப தலையில இருந்து கங்கை வருது. தலையில இருந்து எங்க இருந்து கங்கை வரும்? கங்கைனா என்ன? அப்போ ஏன் கங்கைன்னு வச்சிருக்காங்க? ஏன் பெண் பெயர் வச்சிருக்காங்க? எல்லாமே வந்து ஒரு அடையாளங்கள். இப்ப நம்ம தலையில வந்து என்ன இருக்கு? அப்போ உச்சந்தலையில இருந்து வரா மாதிரிதான் இருக்காங்க. அப்போ உச்சந்தலையில வந்து யார் இருக்கு? அந்த நிலைக்கு நம்ம ஏன் போகணும்? கங்கைனா வந்து என்ன? கங்கைனா வந்து நம்ம தலையில இருந்து உச்சந்தலையில இருக்கிற அந்த அமிர்தம் தான் கங்கையா. இதெல்லாம் வந்து நீங்க அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ சிவன் கையில அந்த திரிசூலம் இருக்கு. அப்போ வந்து நம்ம சுழுமுனை நாடி வழியா நம்ம சுவாசத்தை வந்து செலுத்தும்போது அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? அந்த அமிர்தம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சுரக்குது. அந்த அமிர்தம் சுரக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது? நம்மளுடைய உடல் வந்து இந்த ஆன்மீக பயணத்துக்கு தயாராகும், முழுமையா தயாராகும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.